நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அந்த இறைவனுக்கும் என்னுடைய நன்றி. இதில் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பகவத்கீதை ரொம்ப அற்புதமான விஷயம். முதல்ல இந்த பகவத்கீதை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்காது. இதை சொல்றதுக்கு அதை விட ரொம்ப கம்மியான வாய்ப்பு. ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், சிவபுராணம், கந்த புராணம், இப்படி பல விஷயங்களை சொல்வதற்கு பல பேர் இருக்கிறார்கள். அதை கேட்கறதுக்கும் நிறைய பேர் இருக்கா. பகவத்கீதையை சொல்றவாளும் சரி, அதை கேட்கறதுக்கு வர்றவாளும் சரி, ரொம்ப கம்மி. ஆனா அடிப்படையா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எதை பத்தி அப்படின்னா, பகவத்கீதையில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த வகுப்புல இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். அதாவது அடிப்படையான சில விஷயங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையான சில விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதல்ல நாம நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட விஷயம். வேற எந்த விலங்குகளுக்கோ அல்லது வேறு எந்த உயிரினங்களுக்கோ பகவத்கீதை என்பது சொல்லப்பட்டது அல்ல. அப்போ மனிதனுக்காக மட்டுமே ஏன் இப்படி ஒன்று சொல்லப்பட்டது அப்படின்னா, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களும் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலவீனமுமே இதுக்கு காரணம். என்ன சிறப்பம்சம் மனுஷங்கிட்ட இருக்கு அப்படின்னா, மனிதனுக்கு ரெண்டு ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இருக்கு. இது மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம், மனித படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். என்னன்னா, அபரிமிதமான கற்பனை திறன். அதாவது மனுஷன் கற்பனை பண்ற மாதிரி வேற எந்த உயிரினத்தாலையும் இந்த லோகத்துல கற்பனை பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் கெப்பாசிட்டி. இங்க உட்காந்துக்கிட்டே நம்ம எங்க வேணாலும் போயிடலாம், என்ன வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கற்பனா சக்தி ஆகப்பட்டது மனிதரிடத்தில் இருக்கிறது, மனித இடத்தில் இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, ஞாபக சக்தி. மனிதர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, மனிதர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களின் அளவுக்கு ஈடாக இந்த உலகத்தில், இந்த இறைவனுடைய படைப்பில் எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. இந்த ரெண்டு விஷயங்கள் மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம். ஆனா இந்த ரெண்டு விஷயத்தினாலேயே தான் மனிதனுக்கு பிரச்சனையும் வருது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். எது எல்லாமோ ஞாபகம் வச்சுக்கிட்டு, அது தேவையில்லாத நேரத்தில் அது எல்லாத்தையும் எடுத்து ஒன்று அதை பற்றி பேசி ஒரு சண்டையை உருவாக்குறது, இல்லை அதை நினைச்சு கவலைப்படுறது இல்லையா? வேற எந்த விலங்கு இனமுமே நேத்தையை பற்றி நினைச்சு இன்னைக்கு கவலைப்படவே படாது. எந்த உயிரினம் எடுத்துங்கோ, நேற்று என்ன நடந்தது, ஐயோ நேற்று 2 மான துரத்தினேன்னா 2மே தப்பிச்சு போயிடுது, என் நேரம் சரியில்லை, எந்த கிரகம் எந்த இடத்துல உக்காண்டிருக்கோ யாருக்கு தெரியும், இப்படி பாடாப்படுத்துறது, சே நேற்று ரொம்ப மோசமாக போச்சு, ஒரு மான் வாய் கெட்டினது கை கெட்டாமல் போயிடுது, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுது. இப்படியெல்லாம் எந்த விலங்கினமும் எந்த உயிரினமும் நினைத்து கவலைப்படுவது கிடையாது. அதே நேரத்தில் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நினைச்சும் எந்த விலங்கினமும் எந்த உயிரினங்களும் கவலைப்படுவது கிடையாது. அப்போ மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய பலமே அவனுக்கு பலவீனமா மாறிடுது. அந்த பலமே பலவீனமா மாறுறது. கற்பனா சக்தி. கற்பனை சக்தியின் மூலமாக மிக அற்புதமான படைப்புகளை படைத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். மிக அற்புதமான படைப்புகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஓவியமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், கலைத்துறை எடுத்துக்க, இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா கற்பனை தான். மனிதனுடைய பலவிதமான கண்டுபிடிப்புகள்ல கூட கற்பனை தான் இருக்கு. பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் நீரில் படகினை கண்டான். இதெல்லாம் கற்பனை தான். ஆகா, பறவை இப்படி பறக்கிறது, அப்போ மனுஷனாலையும் பறக்க முடியும். அவனா ஒரு கற்பனை பண்ணி அப்புறம் அதுல இருந்து டெவலப் பண்ணும். அப்படி அந்த கற்பனை
திறனால் மிக அற்புதமான விஷயங்களை கண்டுபிடித்தவனும் மனிதன்தான். அதே கற்பனை திறனை வைத்து தன்னை அவதிக்குள்ளாக்கி கொள்வது மனிதன் தான். ஏன்னா ரொம்ப கற்பனை பண்ணுவோம். இப்போ ஸ்கூலுக்கு போன குழந்தை நேரத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கற்பனை எங்கேயாம ஓடிடும். அது ஆயிடுத்தோ இதாயிடுத்தோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ, அவளுக்கு ஃபோனு அதை பண்ணி இன்னும் வரலையே. இந்த கவலைக்கு என்ன காரணம்? நீயாவே கற்பனை பண்ணிக்கிற, அது நடந்திருக்குமோ இது நடந்திருக்குமோ அப்படி இப்படின்ட்டு. ஸோ இந்த கற்பனை இதனால ஒன்று சின்ன சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் நிறைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்ல இருந்து 1000 எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு வரேன். அப்போ 2 விஷயம் இருக்கு. 3ஆவதாக ஒரு விஷயம் மனிதனுக்கு இருக்கு. இதுவும் பலம், அவனுக்கு பலம் தான், அதே நேரத்தில் அதுவும் அவனுக்கு பலவீனம் தான். என்னன்னா ஃப்ரீவில் என்று சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனோபாவம் மனிதனுக்கு மட்டுமே இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பவுண்டரி இருக்கு, அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்கு. ஒரு எல்லைக்குள்ளதான் எல்லா மிருகமுமே வாழ்ந்துட்டு இருக்கு. பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையில் எல்லா உயிரினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லைக்குள்ளதான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. அதால இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் என்பது ஃப்ரீ வில் என்று சொல்லக்கூடியது அவனுக்கு எல்லை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது. மனிதனுக்கு எல்லையே கிடையாது. அவன் எந்த நிலையை வேண்டுமானாலும் அடையலாம். அவனுக்கு எல்லைங்கிறதே கிடையாது. ஃப்ரீ வில் இருக்கு. அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். மற்ற உயிரினங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு உயிரினத்திற்கு ஒரு வரையறை இருக்கு, ஒரு பவுண்டரி. அந்த பவுண்டரிக்குள்ளதான் அது சுத்தி வந்துட்டு இருக்கும். அதை தாண்டி அதால போக தெரியாது. ஆனா மனிதனுக்கு பவுண்டரி கிடையாது. we are boundaryless. அதுதான் பியூட்டி. அந்த சுதந்திரமே அவனுக்கு வினையாகவும் மாறுகிறது. எப்படின்னா எப்படி இது மாறுறது? எப்படி நான் அந்த சொன்ன 3 விஷயங்கள் மனிதனுக்கு பிரச்சனையாக மாறுகிறது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலமாகப்பட்டது எப்படி பலவீனமாக மாறுகிறது அப்படின்னா அதுதான் கீதையினுடைய ஒரு அடிப்படை விஷயம். நம்ம கீதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்க போறோம்? மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலமே அவனுக்கு எப்படி பலவீனமாக மாறுகிறது அது பார்க்க போறோம். அந்த பலவீனத்திலிருந்து அவன் வெளிப்பட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய பலமே பலமாக்கி அந்த பவுண்டரிலெஸ், எல்லை இல்லாத ஒரு நிலையை அவன் எப்படி அடைய முடியும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதுதான். ஹியூமன் பொட்டன்ஷியலுக்கு ஒரு லிமிட் கிடையாது, லிமிட்லெஸ். அதனாலதான் நம்ம என்னெல்லாமோ கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கோம், என்னெல்லாமோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். அதே ஃப்ரீவில் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த சுதந்திரமாகப்பட்டது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள், அதை புரிந்து கொள்ள தெரியாதவர்கள், நான் ஏன் இஷ்டத்துக்கு பண்ணுவேன், நீ யாரு சொல்றது அப்படின்ற கவலை. இது எல்லா இடத்துலையுமே வருது. வீட்டில் எடுத்தோம் அப்படின்னா அப்பா அம்மா சொன்னா பசங்க என்ன சொல்றாங்க, நான் இன்னும் சொன்ன சின்ன குழந்தையா, எனக்கு தெரியாதா, நான் பார்த்துப்பேன் என் வேலையெல்லாம், ஏன் நீ நோய்ங்க. அப்பா அம்மா கிட்ட பசங்க ஏதாவது சொன்னா பாரு, எங்களுக்கு நான் உன் வயசுல 1008 பார்த்தாச்சு, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அவங்க ஒரு பக்கம். ஸோ அந்த ஒரு 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 என்ன சொல்றதுன்னா அதை எப்படி கையாள வேண்டும், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை புரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாத காரணத்தினால அதை ஒழுங்கா கையாள தெரியாததுனாலையும் மனிதன் அவசப்படுறான். ஸோ இதெல்லாமே மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதனாலதான் வேதாந்தமும் பகவத்கீதையும் மனிதனுக்காக மட்டுமே சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன்னா மனிதன்கிட்ட இப்படி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு, அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, புரிஞ்சுக்காம அதை தாறுமாறா பயன்படுத்தி அவன் எப்பவுமே துன்பக்கடலில் மூழ்கி இருக்கிறானே. இன்பமாக இருக்க வேண்டிய ஒரு மனிதன் எப்போ பார்த்தாலும் கவலையில் இருக்கான், துன்பத்தில் இருக்கான், புலம்பிக்கிட்டே இருக்கானே. அப்போ அவனுக்கு ஒரு வழிகாட்டணுமே. அது என்ன பண்ணுறது அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு அமைப்பு தான் வேதத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய பகுதியாகப்பட்ட வேதாந்தம். அந்த வேதாந்தத்தின் அம்சமாக விளங்கக்கூடிய பகவத்கீதை.
வேதாந்தம்ங்கிறது ஒரு கொஞ்சம் ஹையர் லெவலில் போய் இருந்து படிக்கிற வாழ்க்கை அந்த வேதாந்தம்ங்கிறது அற்புதமான விஷயமாக இருக்கும். பகவத்கீதையோட அற்புதம் என்னன்னா, ஒரு சராசரி மனிதனுக்கு இந்த விஷயத்தை எப்படி சொன்னால் அவன் புரிந்து கொள்வானோ அப்படி அதை சொல்லக்கூடியது தான் பகவத்கீதையின் அம்சம். அழகு. பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது? அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. எப்பொழுது சொல்லப்பட்டது? பதட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில், குழம்பி போய் இருக்கக்கூடிய நிலையில். அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவன் இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்த நிலையில் பகவத்கீதை சொல்லப்பட்டது. அப்ப 3 விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு பகவத்கீதையை சொல்லி அதனால் அவன் மனம் மாறி அவன் செயலிலும் மனதில் எண்ணத்திலும் செயலிலும் மாற்றம் வந்து ஒரு அற்புதமான சாதனையை படைக்கின்றான் என்றால் அந்த பகவத்கீதையினுடைய ஒரு வெயிட்டேஜ் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மனிதர்கள் பெரும்பாலானோர் இந்த பகவத்கீதையை கேட்பதற்கு முயற்சி செய்வதில்லை. ராமாயணம், மகாபாரதம் இப்படியெல்லாம் நிறைய பேர் போய் கேட்பார். இதுக்கு நான் ஃபாலோ பண்ணுறது சின்மயானந்தருடைய ஒரு இதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய குருமார்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான். அவங்க சொன்ன ஒரு பகவானே பகவத்கீதையில் ஒரு இடத்துல புலம்புவார், இந்த விஷயத்த புலம்புவார். இதை சொல்கிறவா ரொம்ப கம்மியாக இருக்கா, இதை கேட்குறவாலும் ரொம்ப கம்மியாக இருக்கான்னு அவரே ஒரு அத்தியாயத்தில் புலம்ப போகிறார். அதை நம்ம அப்போ வரும்போது பார்ப்போம். அப்போது சின்மயானந்த சுவாமியோட ஒரு இது என்னன்னா, ராமாயணமும் மகாபாரதமும் மற்றவரை பற்றிய கதை. ராமாயணத்தில் ராமரை பற்றின கதை, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள், கௌரவர்கள், கிருஷ்ண பரமாத்மா இவாளை பற்றின கதை. இதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்கா, ரொம்ப ஆவலாகவே கேட்பா, அதை பற்றி நிறையாவும் பேசுவா. சீரியல் எல்லாம் ரொம்ப ஹிட் ஆகும். ஆனால் பகவத்கீதையில் ஒரு சீரியல் எடுத்தால் புஸ்குன்னு போயிடும், எடுக்கவே முடியாது. முதல்ல எடுக்கிறதே கஷ்டம், எடுத்து வந்தானா அதை பார்க்குறோம். ஏன்னா அடுத்த வாழை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் மிக அதிகம். அவாத்தில் என்ன நடக்கிறது, இவாத்தில் என்ன நடக்கிறது, அவன் என்ன சொல்கிறா, இவன் என்ன சொல்கிறா, அவன் ஏன் எப்படி பண்ண, இதில் நமக்கு ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் மகாபாரதத்தில் ராமன் என்ன பண்ணினா, ராவணன் என்ன பண்ணினா, ராவணையே எப்படி அட்டுழியம் பண்ணுறா, ராமர் பார் எப்படி போனார் ராமாயணத்தில். மகாபாரதத்தில் என்னன்னா, பாண்டவர்கள் எப்படி கஷ்டப்பட்டார்கள், கௌரவர்கள் எப்படி துன்பப்படுத்தினார்கள், எவ்வளோ மோசமானவங்க, அவங்க கதை, இவங்க கதை, திரௌபதி பற்றின கதை, கிருஷ்ணரை பற்றின கதை, குந்தியை பற்றின கதை, எப்பப்பப்பா அடுத்தவங்களை பற்றி 1008 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆவலாக இருக்குது. அவெல்லாம் என்ன பண்ணினா, ஏது பண்ணினா, அப்புறம் பேசுவோம். பார்த்தியாலாம் இந்த கௌரவர் பாரு பாண்டவாளை எப்படி பாடாப்படுத்தினா, கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவளை காப்பாத்தினா அப்படின்னெல்லாம் நம்ம பேசக்கூடியவா. நம்மளையும் அந்த கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றுவோன்னு சொல்லி ஒரு ஆழமான நம்பிக்கையோட நாம இருக்கோமான்னு கேட்டா இல்ல. அது மகாபாரதம், அங்க அவர் வந்துட்டார். ராமாயணத்துல ராமர் வந்துட்டார். கலியுகத்துல வருவாரோ மாட்டாரோ, எதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சுப்போம். பகவானே வச்சுப்போம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் நாம வச்சுப்போம். எதுக்குன்னா ஒருவேளை வரலன்னா. இப்படிதான் நம்ம 2 கட்டான அவஸ்தைப்பட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள்ல. இதுதான்றது ஒன்று தீர்மானமாக ஒரு முடிவெடுக்க முடியாமல், இதைத்தான் நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானமான ஒரு 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 திடமான தீர்மானத்தை எடுக்க முடியாம நாம் அவஸ்தைப்பட்டு இருக்கோம். ஆனா பகவத்கீதையில பார்த்தேன்னா யாரை பத்தியுமே பேசல. அவா என்ன பண்ணினா, இவா என்ன பண்ணினா, அவளோட கதை, இவாளோட கதை. பாகவதத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றின கதையும் இருக்கு. ஆனால் பகவத்கீதையில் நம்ம கதை தான் பகவத்கீதை. ஏன்னா துன்பக்கடலில் மூழ்கி அவசப்படுறது யாரு? நாம தானே. அர்ஜுனன்கிறது யாரு? அந்த இடத்துல ஒரு போர் வீரன். அவனை மாறி அந்த இடத்துல குழம்பி போயிருந்த அர்ஜுனன் மாதிரி நாம் எவ்வளோ பேர் குழம்பி போயிருக்கோம். இது அப்போ நம்மளை பற்றியே சொல்கிறது. ஆனால் நம்மளை பற்றி ஆகா ஓகோன்னு சொல்கிறதான்னா, ஆகா ஓகோன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது. அதே நேரத்தில் அப்பப்போ பகவான் கூப்பிட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, நீ ஒன்றை மாற்றிக்கோ. அடுத்த வாழை மாற்றுற கதை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளை நாம் மாற்றிக்கணுன்ற விஷயம் வரும்பொழுது கொஞ்சம் யோசிப்போம்.
இதுதான். ஆனால் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பகவத்கீதையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்கிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் தான் என்னுடைய ஊக்கம். உங்களுடைய ஆர்வம் தான் என்னுடைய ஊக்கம். அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் வந்திருக்கீங்க பார்த்தலா. அப்போது முதல் படியில் நாம் காலை எடுத்து வச்சாச்சு. எதற்குண்டான முதல் படின்னா, ஒரு அற்புதமான அறிவை பெற்று நம் வாழ்க்கை ஆனந்தமயமான வாழ்க்கையாக இருப்பதற்கு உண்டான ஒரு முதல் படியில் நம்ம காலை வச்சுட்டோம். அற்புதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னேன். அப்படி நாம் புண்ணியம் செஞ்சுருக்கோம். இந்த பகவத்கீதை கேட்கணும்னு சொல்லி வந்தவன் பார்த்தெல்லாம் சொல்கிறதுக்கு நான் பல புண்ணியங்கள் செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் கேட்கறதுக்குன்னு வந்திருக்கலாம். அது நீங்கள் நிறையா புண்ணியம் செஞ்சுருக்கேன். அப்போ அப்படி ஒரு முடிவை எடுத்து நீங்கள் வந்திருக்க. இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இந்த பகவத்கீதையை. இது தொடர்ந்து இனி செல்ல வேண்டும். எவ்வளோ தூரம் போக வேண்டும் அவ்வளோ தூரம் போக வேண்டும். ஸோ இது மிக அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கிறேன். அதாவது நாம் நல்லா இருக்கும் பொழுது இறைவனை பற்றி சிந்திப்பதில் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ ஆட்டுக்கு போயிட்டே இருப்போம். எங்கேயாவது கோயிலுக்கு போனால் குளத்துக்கு போனேன். இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னோடய பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, எனக்கு ப்ரமோஷன் வர்ற டைமு எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் கோயிலுக்கு போகலாம். நல்லா இருக்கும்போது அந்த இறைவனை பற்றிய சிந்தனை நம்ம இடத்தில் மிக குறைவாக இருக்கிறது. துன்பம் வருகின்ற பொழுது இறைவனை சிந்திப்பதற்குண்டான மனநிலையில் நாம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். துன்பம் வரும்போது இறைவனை சிந்திக்கக்கூடிய மனநிலை நமக்கு எங்க வருது பாருங்க, வரதில்லை. நாம எல்லாருமே அந்த நேரத்தில் அந்த கவலையில மூழ்கிடுறோம். ஐயோ இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையிலேயே மூழ்கிடுறோம். அதில் யாராவது சொல்லுவாங்க, நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றப்போ நம்ம போயிட்டு வர்றது எல்லாமே அந்த துன்பத்தின் அழுத்தத்தில் போயிட்டு வரே மொழிய இறைவன் மீது முழு கவனத்தை வைத்து நம்ம போயிட்டு வர்றது கிடையாது. அப்போ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நல்லா இருக்கும் பொழுதே நாம் சில விஷயங்களை செய்ய ஆரம்பித்தால் இது போன்ற விஷயங்களை, நல்லா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, காது கேட்கணும், கண்ணு தெரியணும், உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரம் உடம்பு உட்காரணும். இதுவே பல பேருக்கு சவாலாக இருக்கு. ரொம்ப சவாலாக இருக்கு. 1 மணி நேரம் உட்காந்துருக்கணும்னால திணற ஆரம்பிச்சிருவா. இப்படி பாப்பா, அப்படி பாப்பா, அங்கே பாப்பா, டைம் எடுத்து அந்த வேலை இருக்கும், இந்த வேலை இருக்கும். வேற யாராவது பேசிட்டு இருக்கா? இல்லை நீங்கள் கொஞ்சம் மியூட்டில் போட்டுக்கிறீங்களா? வசந்தி மேடம் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோமா. ஓகே, சரி. அப்போ இந்த ஒரே ஒரு நிமிஷம். ஓகே சாரி. அப்போ நல்லா இருக்கும் போதுன்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும், உடம்பு ஒத்துழைக்கணும், உட்காரணும், காது கேட்கணும், உடம்பு ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும், இவ்வளவும் உடம்பு ஒத்துழைக்கணும். அடுத்தது மனசு ஒத்துழைக்கணும். நல்லா இருக்கும்போது தான் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ரொம்ப சஞ்சலம் இல்லாமல். ஒரு கதை நான் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இது ஒரு குட்டி ஊரு. ஓகே, இது ஒரு சின்ன ஊரு, அழகான கிராமம். இந்த கிராமத்துல ஒரு பெரிய ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, யாரு வேண்டுமானாலும் ராஜாவாகலாம். யார் வேண்டாம், இந்த பரம்பரையில வந்தவாதான் இவா ராஜ பரம்பரை, அப்பாவுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் பேர, அவன் புள்ள அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கிராமத்துல இருக்கிறவன் யாரு விருப்பப்பட்டாலும் அவ ராஜா ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஊர். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கு. என்னன்னா, யார் ராஜாவானாலும் 5 வருஷம் தான் ராஜாவாக இருக்க முடியும்.
சரி சந்தோஷம், இருந்துட்டு போலாமே அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. 5 வருஷம் அவ ராஜாவா இருந்து அந்த கிராமத்தை ஆண்ட பிறகு, அந்த நாட்டை ஆண்ட பிறகு 5 வருடங்கள் முடிந்தவுடன் என்ன ஆகும்னா, அவங்கள அந்த ஊரோட எல்லையில ஒரு நதி இருக்கு. அந்த நதிக்கு அந்த பக்கம் ஒரு பயங்கரமான காடு இருக்கு. அந்த காட்டில் கொண்டு போய் விட்டுருவான். அவன் அங்கே அவ்வளோதான், அவன் வாழ்க்கை அங்கே தான், திரும்பி ஊருக்குள்ளே வர முடியாது. அந்த காட்டுக்குள்ளே அது பயங்கரமான காடு. அவன் பொழைச்சா அவன் நல்ல நேரம், பொழைப்பானா சந்தேகம் தான். அந்த காட்டில் தான் அவன் இனிமேல். இப்படி ஒரு கண்டிஷன். எல்லாம் கொஞ்சம் பேர் ஆசைப்பட்டு வருவா. வந்தவா எல்லாருமே முதல்ல 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஜாலியாக இருப்பா. ஊர் மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்வா. 3ஆவது வருஷம் அப்படி போயிடும். 4ஆவது வருஷம் வரும்போது கவலை வர ஆரம்பிச்சு, ஐயோ 4ஆவது வருஷம் வந்துட்டோமே அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி அரைகுறை டென்ஷனில் போயிட்டு இருக்கும். 5ஆவது வருஷம் வந்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுவா. ஐயோ இன்னும் 1 வருஷத்தில் முடிஞ்சிட போகிறதே, அப்புறம் நம்ம காட்டில் கொண்டு போய் விட்டுருவாள், நம்ம கதி ஐயோ ஆசைப்பட்டு இதில் வந்துட்டோமே, தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய அற்புதமான பஞ்சமெத்தியாக இருக்கட்டும், அற்புதமான உணவாக இருக்கட்டும், அது எதுவுமே அவனுக்கு சுவைக்காது. படுத்தா தூக்கம் வராது, கவலை 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 கவலை. கரெக்டாக 5ஆவது வருஷம் முடிஞ்ச உடனே இதுக்குன்னு ஆளை வச்சிருக்கா. அவள் வந்து தரன்னு இழுத்துன்னு போயிடும். அந்த ராஜாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றி சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு அதுக்குன்னு ஒரு போட்டு வச்சிருப்பான். அந்த போட்டில் ஏற்றி அவன் எவ்வளோதான் அழுதாலும் கதறினாலும் இன்னும் அதில் வந்து கன்சிடரேஷனே கிடையாது. கொண்டு போய் அந்த பக்கம் விட்டு வந்துடுவான். இதுக்கு பயந்துட்டு நிறைய பேர் வரமாட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து நான் ராஜாவாக வரேன்னு சொன்னார். அவளும் ஏற்றுன்ட்டா. ஸோ முதல் வருஷம் நல்லாவே போச்சு, எப்பவும் போல். 2ஆவது வருஷமும் நல்லாவே போச்சு. 3ஆவது வருஷமும் நல்லா போச்சு. 4ஆவது வருஷமும் ரொம்ப நல்லா போச்சு. அவன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கான். என்னெல்லாம் ஒரு ராஜாவா இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். சாப்பிட்றான், தூங்குறான், மக்களுக்கு என்னென்ன பார்த்து கேட்டு பண்ணணுமோ ஊருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு டென்ஷனோ கவலையோ ஒன்றுமே கிடையாது. அரண்மனையில் இருக்கக்கூடிய மற்றவாளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, என்னடா இவன் இவ்வளோ ஜாலியாக இருக்கான், நம்ம இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லையேன்ட்டு. சரி 5ஆவது வருஷம் வந்தால் மாறிடுவான்னு நினச்சேன். 5ஆவது வருஷமும் வந்துட்டு அப்பவும் அவன் நிம்மதியாக இருக்கான். அவன் வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான், நல்லா சாப்பிட்றான், தூங்குறான், எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு கூட அந்த அரண்மனையில் இப்படி இருக்கிறவா இதை பார்த்து இப்படி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதுவும் 5ஆவது வருஷத்துல இப்படி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது. 5 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் முடிஞ்சு 6 மாதம் எடுத்து, 8 மாதம் எடுத்து, 10 மாதம் எடுத்து, 12ஆவது மாதம் அப்பவும் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான். எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு. யாருக்கும் ஒன்றும் புரியல. அதை போய் கேட்கறதுக்கும் தைரியம் கிடையாது. ராஜா வச்சா என்னவா இருந்தாலும் அதனால எல்லாம் பேசாமல் இருக்கான். ஒரு வேளை அவன் என்ன நினச்சானா, பிடிச்சிட்டு போகும்போது இவன் ஆரம்பிச்சிடுவான், வேலையை ஆட ஆரம்பிச்சிடுவான், கதற ஆரம்பிச்சிடுவான் நினச்சிட்டு இருந்தா. கரெக்டாக அந்த 5ஆவது வருஷம் முடிஞ்சது. அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த போட்டுக்காரெல்லாம் வந்து அப்பா படகுல ஏறுப்பா, அவனை கொண்டு போய் அந்த ஊரில் விட போகிறேன், ட்ரெஸ் எல்லாம் மாற்று அப்படின்னா. அப்போ அவன் சொன்னது பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ராஜா உடுப்பில் தான் இருப்பேன், நான் என்னை இப்படியே கூட்டிகிட்டு போனா. சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அவன் பாட்டுக்கு ஜாலியாக வரான். அந்த படகு ஓட்டுறவாளுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை. வான்னா வரமாட்டாங்க, கதறிண்டு ஓட பார்ப்பாங்க, வலுக்கட்டாமல் பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டில் உட்கார வைக்கணும். இவன் பாட்டுக்கும் ஏறி உட்காடுறான், கிளம்புன்றான். என்னன்னா இவங்கிட்ட அப்படி விஷயம் இருக்குது, என்ன இப்படி இவன் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பார்த்துட்டே இருக்கான். பட் அவள் கேட்டுறா ஒருத்தன், இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தரை பார்த்ததே இல்லை, இப்போவும் நீங்கள் அமைதியாக இருக்கே, ஒரு பயங்கரமான காட்டில் விடலாம்னா கூட்டிகிட்டு போகிறோம் உங்களை அப்படின்னா. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், இதை பாருப்பா, நான் ராஜாவான முதல் வருஷம் என்ன பண்ணினேன் தெரியுமா, அந்த காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாமே வேற ஒரு காட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏன்னா இவன் ராஜான்னா இவங்கிட்ட பவர் இருக்குது, எல்லாமே இவங்கிட்ட இருக்கே, என்ன நினச்சாலும் பண்ணலாமே, பணபலம் இருக்குது, ஆட்பலம் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதிகார பலம் இருக்குது. மிருகங்கள் எல்லாம் வேற காட்டில் கொண்டு விட்டேன். அப்புறம் 2ஆவது வருஷம் அந்த காட்டை எல்லாம் வந்து நிறைய இடத்துல ஒரு நாடை உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த இடத்துல காட்டெல்லாம் அழிச்சிட்டேன்னா. 3ஆவது வருஷம் என்ன பண்ணினேன்னா, அற்புதமாக அந்த மக்கள் எல்லாம் தங்குறதுக்கு வீடெல்லாம் கட்டி வசதியெல்லாம் பண்ணிட்டேன்னா. 4ஆவது வருஷம் என்னன்னா, எனக்கு இருந்து ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு அரண்மனையும் கட்டி அதையும் சௌக்கியமாக ஏற்பாடு பண்ணிட்டேன்னா. 5ஆவது வருஷம் என்ன பண்ணினேன்னா, அங்கே போய் தங்கி இருக்கிறவாள்லாம் இஷ்டப்பட்டவாள் எல்லாரும் அங்கே கொண்டு போய் விட்டாச்சு. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, நான் காட்டுக்கு போகல, இன்னொரு நாட்டுக்கு தான் போகிறேன், நான் ராஜாவாக தான் அங்கே இருக்க போகிறேன் அப்படின்னா. ஸோ என்ன நாம் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிறோம்னா, நல்லா இருக்கும்போது சில விஷயங்களை செய்கின்ற பொழுது தான் அதை ஒழுங்காக செய்து முடிக்க முடியும். அப்போ இவன் யோசிச்சான், இப்போ நம்மக்கிட்ட பணபலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது,
மூளையும் ஒழுங்கா வேலை செய்யறது. இந்த நேரத்துல நாம சிந்தித்து செய்ய வேண்டிய சரியான செயல்களை செய்தால் இனி வரக்கூடிய காலம் நமக்கு மிக அற்புதமாக இருக்கும் அப்படின்னா நம்மள பல பேர் அதை தவற விட்டுரும். நல்லா இருக்கும்போது அதை பத்தி சிந்திக்கிறது இல்லை. நாம் கஷ்டப்படுகின்ற காலத்தில் அதை சிந்திப்பதற்கு உண்டான மனநிலையில் நாம் இல்லை. இதுதான் நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு வரேன்னா, ஒரு அஸ்திவாரம் போட்டுட்டு வரேன். இந்த பகவத்கீதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில அடிப்படையான பிரச்சனைகள், சில பலவீனங்கள், இதை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்றப்போ பகவத்கீதை நமக்கு உகந்தது தான். ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ன ப்ராப்ளம்ன்றத முதல்ல டாக்டர் சொல்றார். அப்போதான் இதுக்கு வைத்தியம் தேவை, இந்த வைத்தியத்தை எடுத்துக்கலாம் நமக்கு வரும். அதுதான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். யாரையும் நான் குறிப்பாக சொல்லலை, இப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அடுத்தது, அறிவை பெறுவதற்குண்டான ஒரு இலக்கணம் இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். என்ன அப்படின்னா, முதல்ல எனக்கு அறிவு இல்லைங்கிற உணர்வு வர வேண்டும். நான் அதாவது இப்போ இதுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒருவனுக்கு ஒரு வியாதி இருக்கு, அவன் வைத்தியம் எடுத்து குணமாகணும்னா அது எப்போ சாத்தியப்படும்னா, முதல்ல அவனுக்கு வியாதி இருக்குங்கிறத அவன் உணர்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமா, எனக்கு வியாதி இருக்கு அப்படின்னு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, இந்த வியாதிக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு வைத்தியம், அது என்னால செய்ய முடியாதுங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கணும். என்ன வியாதி இருக்கோ அதுக்கு உண்டான ஒரு வைத்தியம் என்னால பண்ண முடியாதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, ஐ கான்ட் டூ, ஐ ஆம் இன் a helpless situation. மூணாவது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, வேற ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போகணும்ன்றது மூணாவது. who can provide me the cure, அந்த டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கணும். ஏன்னா அவர் தான் இதற்கு சரியான வழி. நாலாவது என்னன்னா, அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம சரணடைஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரே நோண்டி நோண்டி கேட்பாங்க. ஏன்னா இந்த கூகுளில் பார்க்கறது, அங்கே பார்க்கறது, இங்கே பார்க்கறது எல்லாத்தையும் வச்சுட்டு டாக்டரையும் 1000 கேள்வி கேட்பான். சார் டாக்டர், நான் அதில் படித்தேன், அது அந்த மாதிரி இருந்து, இதில் படித்தேன்னு இந்த மாதிரி இருந்து, ஒருவேளை அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாக்டரே போட்டு பார்ப்பான். அப்புறம் என்ன பண்ணுவானா, டாக்டர் 5 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்தா நம்ம 3 நாளைக்கு தான் வாங்குவோம். அதில் 2 நாளைக்கு குணமாயிடுச்சுன்னா பாக்கி இருக்கட்டும், வேற யாருக்காவது உடம்புக்கு வந்ததுன்னா அவளுக்கு இதை ஃபர்ஸ்ட் டோஸாக கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த 3ஆவது நாள் மருந்து அப்படியே பத்திரமா வச்சுப்பான். இப்போ நம்ம வைத்தியர்கிட்ட சரணாகதி அடையிறது கிடையாது இல்லையா? அப்போ அந்த வியாதி குணமாகணும்னா ஒருத்தருக்கு முதல்ல எனக்கு வியாதி இருக்குங்கிறது தெரியணும். அந்த வியாதிக்கு வைத்தியம் என்னால் பார்க்க முடியாது, ஹெல்ப்லெஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதற்கு வேறொருவர் இருக்கிறார், அவரிடத்தில் தான் செல்ல வேண்டும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவரிடத்தில் சென்ற பிறகு அவரிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். இந்த 4 விஷயங்களோடு ஒருவன் இருந்தால் அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதி வந்தாலும் அவன் அதிலிருந்து குணமடையும். இப்போ இந்த வியாதியை உதாரணமாக வச்சு நாம் எங்கே வருவோம்னா, முதல்ல நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை எப்படி வரும்னா, இதை ஒரு இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு பிரச்சனை பாரு. மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அவனுக்கு 2 இடத்துல வரும். ஒன்று உடம்புல வரும், இன்னொன்று மனசுல வரும். இது இப்போ ஒரு வடிவேலோட ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க இல்லையா, சண்டைன்னா சட்டை கிழிய தான் செய்யின்ட்டு. பிறந்துட்டோம்னா வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும், தப்பிக்க முடியாது. லைஃப் இஸ் அ காம்போ ஆஃபர். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில காலகட்டங்கள் அற்புதமாக இருக்கும், சில காலகட்டங்கள் ரொம்ப கவலைக்கிடமான கஷ்டங்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி தான் அது காம்போ ஆஃபர். துன்பமே வாழ்க்கைன்ற மாதிரி இருக்காது, இன்பமே வாழ்க்கைன்ற மாதிரி இருக்காது, 2 கலந்து இருக்கும். அப்போ இந்த கஷ்டம் எதுக்கு வரும்னா, மனதுக்கும் ஏன் கஷ்டத்தை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கு தான் பகவத்கீதை. ஏன்னா நம்ம அதிகமாக கஷ்டப்படுறது தான். அந்த உடலுக்கு கஷ்டம் வருது, வியாதிகள் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதுக்கு நம்ம வைத்தியம்லாம் எடுத்துக்கிறோம், அது சரியாக்கிடுறோம். அடுத்த கஷ்டம் எங்கே வருதுன்னா, மனுஷன் துன்புறது இதில் நம்ம மனதால் துன்புறக்கூடியது. ஒரு விஞ்ஞானமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மருத்துவ ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் ஒரு 80 ஆண்டு காலம் உயிருடன் வாழ்ந்தால் அந்த 80 வருஷத்தை அவன் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோங்களேன். 80 வருஷம் அப்படியே கஷ்டப்படுற வருஷம்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல அவங்க சொல்றது. இதில் உடம்பால் அவன் கஷ்டப்படக்கூடிய காலகட்டங்கிறது அந்த 80 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் அதிகபட்சம், டிபெண்டிங் அப்பான் த இல்னஸ். 80 வருஷத்தில் 5லேருந்து 10 வருஷம் தான். அப்புறம் என்னன்னா, ஆனால் இந்த 80 வருஷத்தில்
முதல்ல ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷம் விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 70 வருஷமும் மனிதன் மனதால் துன்பப்படுகிறான். மனிதன் மனதால் துன்பப்படுகிறான். அவனுக்கு மனதால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் மிக அதிகம். வாழ்நாளிலே அதிக நாட்கள் அவன் கஷ்டப்படுறது மனசுல வரக்கூடிய துன்பத்தினால். அப்போ இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்ன அந்த 4 வழிகளை கொண்டு வருவோம். முதல்ல எனக்கு மனதளவில் துன்பம் இருக்கிறதுங்கிறத நான் முதல்ல ஒத்துக்கணும். ஐ ஹாவ் மென்டல் ப்ராப்ளம். மென்டல் ப்ராப்ளம் என்னங்க, ஒரிஸ்ன்னு எடுத்துப்போமே. ஏன்னா மென்டல்னா உடனே நம்ம என்னெல்லாமோ யோசிக்க ஆரம்பிச்சிடும், பைத்தியக்காரா, மூளை பழி, அப்படி இல்லை. ஒரிஸ், கவலைங்கிறது எதை சார்ந்தது? மனம் சார்ந்தது. இது எனக்கு ஒரு பிரச்சனை, இது எனக்கு ஒரு வியாதிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் எந்த நிலைமையில இருக்கோம்னா, சார் மனுஷன்னா கவலை இருக்குதானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலையோடு வாழ்ந்து தன் உடலையும் நாசப்படுத்தி கொண்டு வாழ்க்கையும் நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ஆனால் கவலை என்பது ஒரு வியாதி, அதற்கு ஒரு வைத்தியம் வேண்டும். மனம் சார்ந்த வியாதி, அதற்கு ஒரு வைத்தியம் வேண்டும் அப்படின்ட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்கன்னா, எஸ் எனக்கு மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, கவலை என்பது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு வைத்தியம் எங்கிட்ட இல்லை, ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். அது ரெண்டாவதா நான் புரிஞ்சுக்கணும். ஐ கான்ட் ட்ரீட் மை மென்டல் ப்ராப்ளம்ஸ். எனக்கு வேற ஒரு வைத்தியர் தேவை. மூணாவது அதை புரிஞ்சுக்கணும், இதுக்கு ஒரு வைத்தியர் வேண்டும். அந்த வைத்தியத்தில் சென்றால்தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மூணாவது ஸ்டெப்பு. நாலாவது, அந்த வைத்தியரிடத்தில் சென்று சரணாகதி அடைய வேண்டும். அந்த வைத்தியர் யார் அப்படின்னா, பகவத்கீதையில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த வைத்தியர். அவரிடத்தில் நாம் சரணாகதி அடைந்து இந்த பகவத்கீதையை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா அர்ஜுனன் அவனுடைய, அதாவது அர்ஜுனன் போருக்கு வருகின்ற பொழுது அவன் ரொம்ப ஆவலா இருந்தான். எப்படா இந்த யுத்தம் வரும், இந்த கௌரவர்களை போட்டு நான் அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்ற வெறியோட இருந்தான் அவன். he was waiting for the day. யுத்த நாள் வந்தது. யுத்த பூமியில் 2 தரப்பினரும் அங்க இருக்காங்க. அர்ஜுனன் அப்படி ஃபுல் ஆக்ரோஷத்தோட இருக்கான். கிருஷ்ணன் தான் தேரோட்டி. கிருஷ்ணன் கிட்ட சொல்றான் அர்ஜுனன், என்ன தெரியுமா சொல்றான்? கிருஷ்ணா, என்கிட்ட அந்த தேரை கொண்டு போய் நடுவில் நிறுத்து. எனக்கு என்னுடைய வில்லுக்கு அடிபட்டு யார் யார் சாக போறான்றத பார்க்கணும். இப்படிதான் சொல்றான் அர்ஜுனன். என் கையால யார் யார் சாக போறான்றத நான் போய் பார்க்கணும் அர்ஜுனா. முதல்ல நீ கிருஷ்ணா, நீ கொண்டு போய் அந்த தேரை யுத்த 2 படைக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு. இப்படிதான் அர்ஜுனன் சொன்னான். என் வில்லுக்கு இரையாக போகிறவர்களை நான் பார்க்க வேண்டும் கிருஷ்ணா, ஆகவே தேரை கொண்டு போய் நடுவில் நிறுத்துனா. இப்படி சொன்ன அர்ஜுனன், கிருஷ்ண பகவான் தேரை கொண்டு செல்கிறார், நடுவில் கொண்டு நிறுத்துகிறார். நிறுத்தின உடனே அர்ஜுனன் பார்க்கறான் யார் யாரெல்லாம் அங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி அப்படி பார்க்கறான். பார்த்தானா எல்லாம் தெரியுது. அவருடைய கொள்ளு தாத்தா தெரிகிறார், பீஷ்மர், குரு துரோணாச்சாரியர் தெரிகிறார், அவருடைய சகோதரர்கள் எல்லாம் தெரிகிறாங்க, படை வீரர்கள்லாம் தெரிகிறான். அப்படியே குழம்பிடுறான். எந்த வேகத்தோடு அர்ஜுனன் அங்கு வந்தானோ இப்ப அது போயிடுச்சு. அவன் குழம்பி போய் கிருஷ்ணன் கிட்ட சொல்றான், கிருஷ்ணா, என்னால இந்த யுத்தத்தை பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எனக்கு முன்னாடி எதிரியா நிக்கிறது யாரு? என்னுடைய கொள்ளு தாத்தா பீஷ்மாச்சாரியர் இருக்கார், என்னுடைய குரு துரோணாச்சாரியர் இருக்கார், என்னுடைய சகோதரர்கள் துரியோதனாதிகள்லாம் யாரு? என்னுடைய சகோதரர்கள் கிருஷ்ணா. அப்புறம் எவ்வளோ வீரர்கள் இளைஞர்கள் இருக்காங்க, இவங்களை எல்லாம் கொன்னுட்டேன்னா எவ்வளோ பெரிய பாவம். அந்த இடத்துல அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு உபதேசம் பண்றான். இப்படிதான் போறது. முதல் அத்தியாயம் எப்படி போகிறதுன்னா, அந்த யுத்த காலத்தை பற்றின உள்ள வர்ணனை போகிறது. யார் யார் இடத்தில் என்னென்ன படைகள் இருக்கிறது, எப்படி அப்படியெல்லாம் போகிறது. அந்த இடத்துக்கு நான் பின்னாடி வரேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். ஆரம்பத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு உபதேசம் செய்கின்றான். வேதத்தில் இருக்கக்கூடிய பாப காரியங்களை பற்றியெல்லாம் எடுத்து கிருஷ்ணனுக்கு சொல்கிறான். இப்படிப்பட்ட யுத்தத்தில் இவர்களை எல்லாம் கொன்ற பிறகு எப்பேற்பட்ட பாவ நிலையை நான் அடைவேன் தெரியுமா கிருஷ்ணா உனக்கு? என்னால் எவ்வளவு பெண்கள், இளம் பெண்கள் விதவி ஆவார்கள். அந்த பாவம் எனக்கு தானே.
இளம் வயதிலேயே வீரர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அந்த அவனுடைய மனைவியாகப்பட்டவள் கர்ப்பம் தரிக்க முடியாமல் வம்சம் இல்லாமல் அந்த பிதிர் சாபத்திற்கு நான் ஆளாவேனே, அந்த ஒரு சாபம் வருமே, அந்த வம்சமே இல்லாம போயிடுமே. அந்த இளம் வீரன் இறந்து விட்டால் அவனை நம்பி இருக்கக்கூடிய வயோதிகர்கள் கவலைப்படுவார்களே, அவருடைய சாபம் எனக்கு வந்து சேருமே. குருவை கொன்ற சாபம் என்னை வந்து சேருமே. என்னை விட வயதிலும் திறமையிலும் அறிவிலும் மூத்தவரான பீஷ்மர் என்னுடைய கொள்ளு தாத்தா, அவரை கொன்னது எவ்வளவு பெரிய பாவம். இப்படி எல்லாம் புலம்பினான். அவனுக்கு தெரியல. He failed to accept that he is having mental problem. He is confused. ஒரு delusionல இருக்கேன் அப்படின்றது அவனுக்கு தெரியல. புலம்பிட்டே போறான். ஆனா கிருஷ்ண பரமாத்மா வாயே திறக்கல. நிறைய விஷயங்கள் நாம பகவத்கீதையிலிருந்து தெரிஞ்சுக்க போறோம். நாம எப்படி நடந்துக்கணும் எல்லாத்துக்கும் இலக்கணம் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. ஒரு இன்ச் பை இன்ச் நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இன்ச் பை இன்ச் நாம் எப்படி நடந்துக்கணும் ஒரு விஷயமும் பகவத்கீதையில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். ஏதோ பகவத்கீதைனா எங்கேயோ ஏதோ ஒரு நிலை அடைவதற்கு இல்லை. டெய்லி லைஃப்பை நான் எப்படி எடுத்துட்டு போகணும், எவ்ரி மூவ் ஐ மேக் அது எப்படி இருக்கணும், அவ்வளவு நம்ம பகவத்கீதையில தெரிஞ்சுக்க போறோம். கிருஷ்ணர் வாயே திறக்கல. நீ சொல்லு, உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. ஏன் பகவான் வாயை திறக்கவில்லை அப்படின்னா, அர்ஜுனன் அவன் பிரச்சனையை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் சொல்லுகின்றது ஒரு தீர்வாக மாறாது. ஏன்னா அவன் இப்போதைக்கு பிரச்சனையை தான் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் தெரியல ஐ எம் ஹெல்ப்லெஸ் அப்படின்ட்டு. நிறைய சொல்லிட்டு கிருஷ்ணா எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம். அப்ப கிருஷ்ணன் கொஞ்சம் கடுமையா கேட்கிறார் அர்ஜுனன்ட்டு. ஒரு பேடி மாதிரி பேசுறியே, உனக்கு எங்க இருந்து இந்த அறிவு வந்தது? யார் உனக்கு இதை சொல்லி கொடுத்து? உனக்கு தெரியுமா அர்ஜுனா, நீ செய்யக்கூடியது எவ்வளவு பெரிய அசிங்கமான செயல் உனக்கு தெரியுமா? நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு நீ யுத்தம் வேண்டாம்னு சொல்லி திரும்பி போனேன்னா ஊரார் உன்னை பற்றி என்ன பேசுவார்கள்? அதோ அந்த முதல் வரிசையில கையில வெறும் ஈட்டியை வச்சுக்கிட்டு ஒரு வீரன் நின்றுட்டு இருக்கானே, அவன் கூட ஊருக்குள்ள போய் சொல்லுவான், நான் அர்ஜுனனை முறைச்சு பார்த்தேன், என்னுடைய முறைச்ச பார்வைக்கு பயந்துகிட்டு அர்ஜுனன் வில்லத்துக்கு போட்டு ஓடிட்டான். அவன் கூட உன்னை பத்தி போய் சொல்லுவான். இது எவ்வளவு பெரிய இழுக்கு அர்ஜுனா! இப்படிப்பட்ட ஒரு அவமானம் உனக்கு தேவையா? அடுத்தது சொல்றார், நீ இந்த நேரத்தில் யுத்தம் செய்யாமல் போய்விட்டால் உன் ஸ்வதர்மமான சத்திரியனுடைய அடிப்படை கடமை என்னன்னா, தன்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு தீங்கு வரும் பொழுது அதர்மம் இருக்கின்ற நேரத்தில் அந்த அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை காக்க அவன் போர் செய்ய வேண்டும் என்றால் அந்த போரும் அவன் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உன்னுடைய சுதர்மத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு அசிங்கமான செயல், அது எவ்வளவு பெரிய பாவ செயல்ங்கிறது உனக்கு தெரியுமா? எங்கிருந்து உனக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி வந்தது? ஒரு பேடி போல நீ நடந்துக்கிறேன். அதாவது கஸ்மலம்ன்ற ஒரு வார்த்தை, மலம் என்றால் கழிவு, அதாவது அப்படிப்பட்ட ஒரு அறிவுடன் இருக்கிறாய். அர்ஜுனன் ரொம்ப குழம்பி போயிடும். குழம்பி போய் சொல்றான், கிருஷ்ணா என் உடம்பெல்லாம் அப்படியே படபட படபடங்கிறது கிருஷ்ணா, வேர்த்து கொட்டுது கிருஷ்ணா, நாக்கு வறண்டு போச்சு கிருஷ்ணா, தொண்டை வறண்டு போச்சு, நாக்கு ஒட்டிக்கிறது, என்னால பேசக்கூட முடியல, உடம்பெல்லாம் அப்படியே படபடபடங்கிறது, இது என்ன படபடபடன்னு அடிச்சுக்கிறது, எல்லாமே மங்கலா தெரியுது கிருஷ்ணா. கிளாசிக் சிம்டம் ஆஃப் டிப்ரெஷன். இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ஒரு டிப்ரெஷன்ல என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் இது அவ்வளவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது பகவத்கீதை. பால்பிட்டேஷன், உடம்பு அப்படியே நடுங்குது, படபடப்பு,
விசர்த்து கொட்டுது, தொண்டை வறண்டு போச்சு, நாக்கு ஒட்டிக்குது. என்ன சொன்னீங்க? ஏதாவது சொன்னீங்களா நீங்க ரோகிணி சந்திரசேகரன்? ஓகே ஓகே, யாரும் ஏதோ சொன்ன மாதிரி. சரி, இவ்வளவும் இருக்கு, மங்களா தெரியுது. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அர்ஜுன், கிருஷ்ணா. என் மனசு இருக்கே காத்தை விட வேகமா போயிட்டு இருக்கு. அது எங்க போறது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அது காத்தை விட வேகமா போயிட்டு இருக்கு. ஒன்றும் புரியல எனக்கு கிருஷ்ணா. அதனால நீ ஒண்ணு பண்ணு கிருஷ்ணா, எனக்கு எது சரின்னு உனக்கு தோன்றதோ அதை நீ சொல்லு, அதை நான் கேட்டு பண்றேன். என்ன சொல்றா? கிருஷ்ணா, நீ ஒரு காரியம் பண்ணு, எனக்கு எது சரின்னு உனக்கு தோன்றதோ அதை நீ சொல்லு, அதை கேட்டு நான் அப்படியே பண்றேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடையணும். அதற்கு பிறகுதான் பகவத்கீதை கிருஷ்ணர் உபதேசம் ஆரம்பிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும், இப்பதான் நீ நான் சொல்வதை கேட்கும் மனநிலையில் இருக்கிறாய். ஏனென்றால் உன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் உனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு உன்னிடத்தில் இல்லை, அது வெளியில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு, யாரிடத்தில் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு, அவரிடத்தில் நீ சரணாகதி அடைந்து விட்ட காரணத்தினால் நீ நான் சொல்வதை கேட்கக்கூடிய மனநிலைக்கு வந்து விட்டாய். இப்பொழுது நான் சொல்வதுதான் உத்தமம் அப்படின்னு சொல்லி அப்புறம்தான் ஆரம்பிக்கிறார் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை ஆரம்பிக்கின்ற போது அதில் பல விஷயங்களை சொல்கிறார். அதில் சொல்லக்கூடிய சில விஷயங்களுடைய சில நாம் பகவத்கீதையில் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்லி இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு அடுத்த வகுப்பில் பகவத்கீதையில் நாம் நேரடியாக இறங்கி விடுவோம். அதாவது 2வது அத்தியாயத்தில் நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பிப்போம். பகவான் அங்குதான் ஆரம்பிக்கின்றார், அதில் சொல்லிவிடுகிறோம். இதற்கு முன்னாடி இந்த பகவத்கீதையில் வரக்கூடிய சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தம், அது எந்த கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயத்தை பார்த்துட்டு நாம் இன்னித்த வகுப்பை முடித்துக் கொள்வோம். நான் ஏன் இதை வகுப்பு என்று சொல்கிறேன் என்றால், மற்றதெல்லாம் கதை, கதா காலக்ஷேபம், உபன்யாசம் இப்படியெல்லாம் சொல்லுவா. ஏன்னா அதை சொல்கிறா, கேட்குறா, போயிடுறா. ராமரை பற்றி சொல்கிறா, கேட்குறா, போயிடுறோம். கிருஷ்ணரை பற்றி சொல்கிறா, கேட்குறா, மகாபாரதம் கேட்குறோம், ராமாயணம் கேட்குறோம், பாகவதம் கேட்குறோம், கந்தபுராணம் கேட்குறோம், சிவபுராணம் கேட்குறோம், எல்லாம் கேட்குறோம், கேட்டோம், போகிறோம். ஆனால் பகவத்கீதைங்கிறது கேட்டுட்டு போகிறது கிடையாது, படிக்கிறதுக்கு உண்டான விஷயம். படித்து அதிலிருந்து அறிவை பெறுவதற்குண்டான விஷயம்தான் பகவத்கீதை. அதனால தான் நான் இதை வகுப்பு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். நாமும் அப்படிப்பட்ட மனநிலையில் இதில் இருக்க வேண்டும். நான் பகவத்கீதை வகுப்பில் இருக்கிறேன்கிற மனநிலை நமக்கு இருக்கின்ற பொழுது அந்த அறிவை பெறும் மனநிலையில் நாம் இருப்போம். இனி பகவத்கீதையில் சில பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். மோக்ஷம் என்கின்ற வார்த்தையை நாம் நிறையாக பயன்படுத்துவோம். ஏன் சில வார்த்தைகளை உண்டான விளக்கத்தை இப்போ சொல்லிடுறேன்னா, இதெல்லாம் திருப்பி திருப்பி வருகின்ற நேரத்திலும் நான் சொல்கிறேன். பட் அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். மோக்ஷம் என்றால் நம்மில் பல பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. இறந்த பிறகு நாம் அடையக்கூடிய கதின்னு நினைச்சுட்டு இருக்கோம். மோட்சம் என்பது வாழுகின்ற காலத்தில் நாம் இருக்க வேண்டிய நிலை, அதுதான் மோட்சம். அப்படின்னா என்னன்னா ஃப்ரீடம். மோட்சம்னா என்னன்னா ஃப்ரீடம், விடுதலை. எதிலிருந்து விடுதலைன்னா தவறான அறிவினால் ஏற்படக்கூடிய துன்பத்தில் இருந்து விடுதலை. நான் மறுபடியும் சொல்றேன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தவறான அறிவினால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்னன்னா, மோட்சம்ங்கிறது மன நிறைவு அடைந்த நிலை. மன நிறைவு அடைந்த நிலைக்கு பேர் தான் மோட்சம்.
இதே நாம் பயன்படுத்துவோம். ஆத்மா என்று இன்னொரு வார்த்தை இருக்கிறது. நாம் எல்லாம் ரொம்ப குழம்பி போயிருப்போம். இந்த ஆத்மாங்கிறது என்னது, அது நம்ம விட்டு போயிடுமா, இப்படி பலவிதமாக நினச்சிட்டு இருக்கோம். ஆத்மா என்பது ஒரு அறிவு தத்துவம், உணர்வு தத்துவம். அது அவ்வளோதான். இப்போதைக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கோ. இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஆத்மா என்பது உணர்வு தத்துவம், அறிவு தத்துவம், அவ்வளவுதான். இதையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னன்னா, சத்தியம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. சத்யா, நித்யா, மித்யான் இருக்கு. சத்தியம் என்றால் 3 காலங்களிலும் மாறாமல் எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம். இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். பகவத்கீதையில இதை நாம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். 3 காலங்களில், 3 காலங்கள்னா என்னங்க நமக்கு தெரியும். 3 tenses, எஸ்டர்டே, ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நேற்று, இன்று, நாளை, பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர். இந்த 3 காலத்திலும் அழியாமல் மாறாமல் இருக்கக்கூடியதுதான் உண்மை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படி என்ன இருக்கு அப்படின்ட்டு. 3 காலங்களிலும் மாறாமல், மாற்றத்தையே அடையாமல், அழியவும் அழியாமலும் இருக்கக்கூடியது எது? யோசிங்க. அதுதான் உண்மை. அப்ப அது அல்லாதது எல்லாம் என்னன்னா உண்மை அற்றது அப்படின்றது ஒரு வார்த்தை. உண்மை அல்லாதது. இந்த 3 காலத்திலும் மாற்றத்தை அடையக்கூடியது, அழியக்கூடியது உண்மை அல்லாதது. இனி இன்னொரு வார்த்தை இருக்கிறது, மித்தியா. மித்தியான்ற ஒரு வார்த்தை. இதுவும் நாம் நிறைய பயன்படுத்துவோம் பகவத்கீதையில. இது என்னன்னா, இருப்பதை இல்லாமல் காட்டுவதும் இல்லாததை இருப்பது போல் காட்டுவதும். இதுதான் மித்யா. இதெல்லாம் நான் ரொம்ப அப்படி டாப் லைனா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்தந்த ஸ்லோகம் வரும்பொழுது நம்ம அதை பத்தி எல்லாம் டீப்பா பார்ப்போம். ஆனால் இப்போ பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கோ, இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம இதில் பகவத்கீதையில் கேட்போம். இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, காணல் நீர், மிராஜ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்ல வெயில் காலத்தில் நம்ம ஒரு ஹைவேஸில் போயிட்டுருக்கோம் அப்படின்றப்போ தூரಕ್ಕೆ நீர் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ நமக்கெல்லாம் அறிவு இருக்கிறதுனால அது காணல் நீர்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நம்ம அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காணல் நீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நீர் இல்லாத நீரை இருப்பது போல் காட்டுவது. இல்லாத நீரை இருப்பது போல் காட்டுவது. அங்கே இருக்கிற ரோடை இல்லாதது மாதிரி காட்டும். அங்கே ரோடு இல்லை, ஏதோ நீர்நிலை இருப்பது போல் காட்டும். ரோடை மறைத்து விட்டு இல்லாத நீரை காட்டுவது. இல்லாத நீரை காட்டுவதனால் இருக்கின்ற ரோடை மறைத்து வச்சிருக்கு. இதுதான் மித்யாங்கிறது. எது இருக்கோ அதை மறைத்து, எது இல்லையோ அதை காட்டக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனான விஷயங்கள். ஆனால் நாம் பொறுமையாக போகும்பொழுது கண்டிப்பாக எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதில் எந்த விதமான இதுவும் வேண்டாம். அசத்தியம் என்று இருக்கிறது, அதுதான் சத்தியத்திற்கு உண்டான எதிர்ப்பான வார்த்தை அசத்தியம். அதை நம்ம எதிர்பார்த்தோம். இனி அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா, 18 அத்தியாயங்கள் இருக்கக்கூடியது, 700 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது. இதை 3 ஆறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 6 என்பது கர்ம யோகம், புருஷார்த்தத்தை பற்றி, அதாவது பிரயத்தனம் அப்படின்றது செல்ஃப் எஃபர்ட்டை பற்றி. அதுக்கு அடுத்தது ஜீவஸ்வரூபம். இந்த விஷயங்கள் எல்லாமே முதல் 6 அத்தியாயங்களில் பகவத்கீதையில் சொல்லப்படுகிறது. இதை பற்றி கர்ம யோகத்தை பற்றி, புருஷார்த்தம் அப்படின்னா பிரயத்தனம், ஓகே, செல்ஃப் எஃபர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஜீவஸ்வரூபம் அப்படின்னா நம்மளை பற்றி நிறைய பேச போகிறது முதல் 6 அத்தியாயங்கள். அடுத்த 6 அத்தியாயம் என்னன்னா, பக்தி யோகம், இறைவனுடைய அனுகிரகம், ஈஸ்வர ஸ்வரூபம். அப்போ நம்மளை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி பேச போகிறது 2வது 6 ஸ்லோகங்கள். இதே நாம் புரிஞ்சுப்போம். 3வது 6 ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, ஞான யோகம், சத் குணங்கள், அதுக்கப்புறம் ஜீவாத்மா. குணங்களை பற்றி பார்க்க போகின்றோம், ஞான யோகத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம், ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தம் இதையே நாம் பார்க்க போகிறோம். இப்படி 6 அத்தியாயங்களாக 18 அத்தியாயங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பகவத்கீதை எழுதுகின்ற பொழுது பிரிக்கப்பட்டதா என்றால் அப்படி அது பிரிக்கப்படவில்லை. பகவத்கீதை உருவான பிறகு அது
அதை மீண்டும் கொண்டு வருகின்ற பொழுது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இன்னமும் அது எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக இப்படி பிரித்து இந்த 6 ஸ்லோகங்களாக 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம முதல் 6 ஸ்லோகங்களில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிக அற்புதமான அடிப்படையான விஷயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அதில் கர்ம யோகத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். டெஃபினட்டாக அந்த முதல் 6 அத்தியாயத்தில் பகவான் ஞானத்தை பற்றி சொல்ல போகிறாரு. ஆனால் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா கர்ம யோகத்தில் பற்றி. அதுக்கப்புறம் பிரயத்தனம் என்று சொல்லக்கூடிய செல்ஃப் எஃபர்ட், அதை பற்றி ரொம்ப சொல்ல போகிறாரு. அதுக்கப்புறம் ஜீவஸ்வரூபம், இதெல்லாம் தான் நம்ம 6 அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். இப்படி இது பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகவத்கீதை ஆகப்பட்டிருக்கிறது. இனி மறுபடியும் நம்ம அர்ஜுனனுக்கு வருவோம். இந்த இடத்துல அர்ஜுனனை பற்றி இன்னொன்றும் புரிந்து கொள்ளும். ஏன்னா அர்ஜுனனை பற்றி நாம் பேசும்பொழுது நாம் அந்த நிலையில் இருக்கோங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். நாம் மிகவும் குழம்பி போயிருக்கிறோம். ஏன் நம் வாழ்க்கையில் சங்கடங்கள் வருகிறது, ஏன் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது, ஏன் நம் வாழ்க்கையில் கவலைக்குண்டான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது டபக்குன்னு அது போய் உடனே கவலை வந்துடுது. ஏன் இதெல்லாம் அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள் இருக்கிறது. இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் என்னெல்லாமோ பண்ணுறோம். ஒரு வெக்கேஷன் எங்கேயோ போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு பார்ட்டிங்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். எதை பண்ணினாலுமே அது கொஞ்ச நேரத்துக்கு தான் பலனை தரக்கூடியதாக இருக்குது. மீண்டும் நமக்கு அந்த கவலை. எப்படின்னா, வயத்தில் பசிக்குது, சாப்பிட்ட உடனே வயிறு நிறைஞ்சிருது, திருப்தியாக இருக்குன்றோம். ஒரு 3 மணி நேரத்தில் மறுபடியும் பசி, மறுபடியும் சாப்பாடை தேடி போக வேண்டியது இருக்கு. இது வயத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஆனால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. அப்போ இந்த பகவத்கீதை நமக்கு எப்படி பலனை தரப்போகிறது? ஏன்னா இங்கே தான் நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வகுப்பை. ஏன்னா கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுட்டு போகிறோம் இன்னைக்கு வகுப்புல இருந்துன்னா, இந்த பகவத்கீதையை நான் ஏன் தொடர்ந்து கேட்க வேண்டும், இதனால எனக்கு என்ன பலன்? ஏன்னா எதை வாங்கினாலும் நம்ம கடைசியில் ஒரு கேள்வி அங்கே தான் வந்து நிற்கும். வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் மீ, இதில் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா, வாழ்க்கையில் நான் ஏற்கனவே சொன்ன உடம்பால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது, மனதால் வரக்கூடிய பிரச்சனை தான் மிக அதிகமானது. மனதால் வரக்கூடிய பிரச்சனையினால் உடம்புக்கு நிறைய பிரச்சனை வருது. பிபி ஏறுறது, கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறது, சுகர், இது எல்லாமே இன்னைக்கு மெடிசின் என்ன சொல்லுது? பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மென்டல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றதுனால. அப்போ என்ன அப்படின்னா, இந்த பகவத்கீதையை நாம் கேட்டு கேட்டு பகவத்கீதையை புரிந்து கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா, the frequency of attack, mental attack will come down. இதை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 வாட்டி நான் மனக்கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா, இந்த பகவதியை கேட்க 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 என்ன ஆகும்னா, அந்த 10ங்கிறது 8 ஆகும், 8ங்கிறது 6 ஆகும், 6ங்கிறது 4 ஆகும், 4ங்கிறது 2 ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, கவலையே இல்லாத நிலைக்கு போயிடும். நடக்குமா? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இது நான் தரக்கூடிய கேரண்டி கிடையாது, கிருஷ்ண பரமாத்மா தரக்கூடிய கேரண்டி. அடுத்த பெனிஃபிட் என்னன்னா, இன்டென்சிட்டி. ஒரு தாக்கத்தின் அந்த தாக்கத்தினுடைய அளவு குறையும். இப்போ முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா ஒன்று ரொம்ப கவலைப்படும். ஐயோ இப்படியா போச்சு, 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். இந்த பகவத்கீதையை கேட்க 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 இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் புரிந்து கொள்ள என்ன ஆகும்னா, அந்த இன்டென்சிட்டி ஆஃப் வரி வில் கம் டவுன். ஒரு விஷயத்தினால நான் 10 நாள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா, அது படிப்படியாக குறைந்து 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 அது நடக்கின்ற நேரத்தில் எனக்கு ஒரு கவலை இருக்கும். பிறகு உடனேவே அந்த கவலை என்னை விட்டு போய்விடும். அப்போ அதனுடைய வீரியத்தை நான் குறைத்து விடுகிறேன். அண்ட் ரிகவரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாதிப்பிலிருந்து எவ்வளவு வேகமாக நாம் வெளியேறுகிறோம். நம்ம உடம்புக்கு ஒரு அற்புதமான செல்ஃப் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்கு. அதை நம்ம என்ன சொல்றோம்னா, இம்யூன் சிஸ்டம் சொல்றோம். நோய் எதிர்ப்பு சக்தி. இது உடம்புல இயற்கையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு தற்பாதுகாப்பு ஒரு விஷயம். இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அளவு நாம் ஒரு வியாதியிலிருந்து வேகமாக வெளியே வர முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடியவனுக்கு, சக்தி குறைவாக இருக்கக்கூடியவனுக்கு நோய் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். அதிலிருந்து அவன் வெளியில வர்றதும் கஷ்டம். ஆனா
அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல நல்லா இருக்கும்பொழுது அவனுக்கு நோய் வரக்கூடிய கால அவகாசம் குறைஞ்சிக்கிட்டே வரும். த இன்டென்சிட்டி அண்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இல்னஸ், கெட்டிங் சிக், ஃப்ரீக்வன்சி ஆஃப் கெட்டிங் சிக் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் சிக்னஸ் வில் கீப் கமிங் டவுன். யாருக்கு? இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி என்ன ஆகும்னா ரிகவரி ஆல்சோ வில் பி வெரி ஃபாஸ்ட். ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் 3 நாள் 4 நாள் மருந்து எடுத்தனால டக்குன்னு குணமாயிடுவா. குணமானது மட்டுமே இல்லாமல் டக்குன்னு பழைய நிலைக்கு வந்துடுவா, சுறுசுறுப்பாயிடுவா. அதே மாதிரி தான் இந்த பகவத்கீதைங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, மனதிற்கு தரக்கூடிய மனநோய் எதிர்ப்பு சக்தி. உடலுக்கு இருக்கக்கூடியது உடலில் வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம். பகவத்கீதை என்ன பண்ண போகிறது? மனதிற்கு அப்பேற்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தியை தரப்போகிறது. மன நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ உங்கள் மனசில் ஓடலாம், நன்னா தானே சொல்லிட்டு வந்தேள், நாங்களும் நன்னா தானே கேட்டுட்டு வந்தோம், கடைசியில் முடிக்கும் போது மனநோயின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டேல, அப்போ நாங்கள்லாம் மனநோயாளிகளான்னா ஒத்துப்போம். நாமெல்லாம் மனநோயாளிகள் தான், மனநோயாளிகள் தான். யோசிச்சு பாருங்களேன், எதனால நாம் அவஸ்தைப்படுறோம்? மனசால தான் அவஸ்தைப்பட்டுட்டோம். எல்லா பிரச்சனைக்கும் மனசால் அவஸ்தை தான், வேற எதுனாலும் இல்லை. அப்போ இது சமாளிக்கிறதுக்கு எனக்கு அந்த மனநோய் எதிர்ப்பு சக்தி வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எங்கேருந்து கிடைக்கும்னா பகவத்கீதை அது உங்களுக்கு தரப்போகுது. பகவத்கீதை உங்களுக்கு தரப்போகுது. இது எல்லாமே நான் முதல்ல இன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துடலான்ற ஐடியாவில் இது எல்லாத்தையும் ஆரம்பித்தேன். அப்போ இன்றைக்கி இந்த ஒரு வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது அடிப்படையான பல விஷயங்கள் அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். இனி அடுத்த வகுப்பிலிருந்து நாம் வர வெள்ளிக்கிழமை நாளானிக்கு எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 7லேருந்து 8 மணி. பல பேருக்கு இது சௌரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வகுப்பாக எடுத்துகிட்டு போகலாம். வேகமாக போக முடியாது, ஒரு போக்கில் நாம் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நடுவுலையும் கேள்வி கேட்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதனால் சந்தேகம்னு ஒன்று வந்துடுதுன்னா நீங்கள் யோசிக்காதீங்க, சடக்குன்னு கேள்வி கேட்டுருங்க. அப்பப்போ கிளியர் பண்ணிக்கலாம். கற்க கசடு அற கற்பவை கற்றப்பின் நிற்காதற்கு தக அப்படின்றப்போ முதல்ல கற்போம். கசடு அற அப்படின்றப்போ சந்தேகங்கள் எதுவும் இல்லாமல் கற்பது தான். அப்போ அந்த சந்தேகங்கள் வந்தால் உடனடியாகவே கேள்வி கேளுங்க. நான் அதை ஊக்குவிக்கின்றேன். நான் அதுக்குண்டான பதிலை தந்து உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்க முயற்சி செய்வேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதனால தான் இதை வகுப்புன்னு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய இதுவும் இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அப்போ இன்னித்த வகுப்பை இதோடு நம்ம முடிச்சுப்போம். கரெக்டாக 7 மணிக்கு ஆரம்பிச்சிடும், கரெக்டாக 8 மணிக்கு முடிச்சிடும். டைம் நான் ரொம்ப கீப்பப் பண்ணுவேன். தவிர்க்க முடியாத காரணத்தில் லேட் ஆகுன்றதை நான் முன்னாடியே சொல்லிடுவேன். ஆனால் என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரல அப்படின்னா ஷார்ப் 7 o'clock ஸ்டார்ட் அண்ட் 8 o'clock ஃபினிஷ். அதுதான் என்னுடையது. ஸோ இதோட இன்றைக்கி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா அதை சொல்லிட்டேன். உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன்னா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா தாராளமாக சொல்லலாம். சரி, இன்னொரு சின்ன விண்ணப்பம். இப்போ இதில் வந்திருக்கக்கூடிய எல்லாருமே தொடர்ந்து சொல்லுங்கள். ரோஹிணி மேடம், உங்களுக்கு ஏதோ கேள்வி இருக்கு சொல்லுங்கள். சரி, சத்தமாக சொல்லுங்கள். இருங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. சவுண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நான் அந்த ஹெட்ஃபோன் போட்டுருக்கேன், இயர்ஃபோன். சொல்லுங்க. சொல்லுங்க. இஸ்கான் சொல்லுங்கம்மா. சொல்லிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. இல்லையே, சரியா வரமாட்டேங்கிறத வாய்ஸ், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கேன். மற்றவங்களுக்கு கேட்கறத வேற யாருக்காவது கேட்கறதா இல்லை எனக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனையா?
அப்படியா? ஓகே. சரி, நீங்கள் அது சேட்டில் போட முடியுமா? நான் சேட்டில் படிச்சுட்டு அது என்னன்றதை சொல்கிறேன். டக்குன்னு போட முடியுமா? இல்லை கூட யாராவது இருந்தேன்னா கேட்டு சொல்லுங்க, பக்கத்தில் இருந்தேன்னா. எதிர்வே சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, ரைட்டு. நல்ல கேள்விம்மா. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நான் ஸ்லோகத்தை சொல்லுவேன். ஆனால் அந்த ஸ்லோகத்தை வந்து நான் சமஸ்கிருதத்தில் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்லோகத்தை வந்து தமிழில் சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடியது தமிழில் சொல்லி அப்படியே இது பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு சாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேம்மா, ரைட்டு. அவங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்களா சாட்டில்? ரோஹிணி மேடம், நீங்கள் டைப் பண்ணுறீங்களா? டைப் பண்ணுறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சரி, அவங்க டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபீட்பேக். இப்போ இன்றைக்கி நாம் பேசப்பட்ட விஷயங்கள், சொன்ன விதம், நான் சொன்ன தமிழ் எல்லாமே உங்களுக்கு சௌரியமாக இருந்ததா? உங்களுக்கு புரிகிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு ஈடுபாடை உருவாக்குற மாதிரி இருந்ததா? ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சொல்லுங்க. ரொம்ப நன்றி. அவங்க மேடம் ஏதோ போட்டிருக்காங்க, மண்டே மகோதயா do you get meaning of Sanskrit words? எஸ், சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸுன்றது, அதாவது இப்போ நம்ம வந்து இதை சமஸ்கிருதம், அந்த வார்த்தையை சமஸ்கிருதத்தில் சொல்லி அப்புறம் அதுக்குண்டான மீனிங் அப்படி போகிறது இல்லை. அந்த ஸ்லோகமாகப்பட்டது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு தான் உங்ககிட்ட வரும். அதை அப்படியே விளக்கமாக சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். அதுதான் இதனுடைய இந்த வகுப்பினுடைய அடிப்படை அணுகுமுறை. ஓகே, என்னுடைய ஒரு சஜஷன் வந்து புக்கை வந்து ஒரு செகண்டரியாக வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டு வர்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புக்கை வந்து நீங்கள் ஒரு செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எந்த புக்குமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. என்னுடைய குருநாதர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டதை அப்படியே எடுத்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பகவத்கீதையை தமிழ்லையோ வேறு எந்த மொழியிலையோ நான் எந்த புக்லேயுமே படித்து நான் வந்தது கிடையாது. இது குருநாதருடைய செவி வழி அறிவு. அதை அப்படியே நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். சொல்லுங்க அலைமேலு மேடம், சொல்லுங்க. ஓகே, 3 விஷயங்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக்னு ஒன்று இருக்குது. உடம்புல வரக்கூடிய வியாதியை நம்ம சிம்பிளாக எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக்னு இருக்குது, இன்டென்சிட்டி ஆஃப் அட்டாக்னு இருக்குது, அதுக்கப்புறம் ரிகவரி ஸ்டேஜ்னு இருக்குது. அதாவது ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறது, அது ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டி அதனுடைய தீவிரத்துவம். ஒரு கோல்டு வருது, அது ஏதோ வந்தது போச்சுன்னு இல்லாமல் அது ஒரு வாரம் நம்மளை பாடாப்படுத்தி ஆக்கிடுது. அப்படி அது அது அந்த ஒரு வாரம் நம்மளை பாடாப்படுத்தினதோடு நிறுத்தாமல் அது சரியான அப்புறமும் ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுறது நான் நார்மல் வரத்துக்கு. இதை நம்ம இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். அப்புறம் ரிகவரி.
அதற்குண்டான வைத்தியத்தை எடுக்கும்பொழுது நம்ம எவ்வளோ வேகமாக குணமடைக்கிறோம். இந்த 3 விஷயங்கள் இதை நம்ம உடலுக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதை நம்ம மனதிற்கும் பிரச்சனை இருக்கு. அப்போ பகவத்கீதை எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, மனதில் இப்போ ஒரு விஷயத்தை நினச்சி எந்த விஷயம் எடுத்தாலுமே நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், எதுக்கு எடுத்தாலுமே கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக். அடிக்கடி கவலை, எதுக்கு எடுத்தாலும் கவலை அப்படின்றது அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக். அதாவது நாம் கவலைப்படக்கூடிய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வரும். புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதுக்கெல்லாம் நம்ம போய் வாழ்க்கையில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் சே அப்படின்ற மாதிரி ஒரு அறிவு நமக்குள் வருகின்ற பொழுது என்ன ஆகும்னா, அந்த கவலைப்படுவதற்கு உண்டான அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே வர ஆரம்பிக்கும். இப்போ மெல்ல மெல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம 10 விஷயங்களுக்கு கவலைப்படுறோம் அப்படின்றப்போ, இந்த பகவத்கீதையில் நம்ம அறிவு பெற பெற அந்த 10ங்கிறது 8ஆம் மாதிரி, 6ஆம் மாதிரி, 4ஆம் மாதிரி, 2ஆம் மாதிரி, அப்புறம் நம்ம கவலையே படாத ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். இது ஃப்ரீக்வன்சி. இன்டென்சிட்டி, ஒரு கவலை வந்து எந்த அளவுக்கு நம்மளை தாக்குது. சில பேருக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அன்றைக்கி அந்த கவலையிலே மூழ்கிடுவாங்க. சில பேருக்கு அந்த ஒரு விஷயம் வந்து 2 நாள், 3 நாள், 10 நாள் அப்படி போகும். அது இன்டென்சிட்டி, அதனுடைய தாக்கத்தின் அளவு அது குறைய ஆரம்பிக்கும். ஒரு கவலை வரும். அது எப்படின்னா, பயங்கரமாக ஒரு கவலை என்னை தாக்கிக்கிட்டு இருந்தது. பகவத்கீதையின் அறிவு கிடைக்க 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 இப்போ என்னன்னா, அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது ஒரு கவலை வருகிறது, உடனேயே அந்த கவலை என்னை விட்டு போகிறது. இப்போ அதனுடைய இன்டென்சிட்டி வந்து என்னென்னா ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்போ இந்த புயல் சொல்கிறோம் இல்லையா, அந்த புயல் கரையை கடந்து செல்கின்ற பொழுது அதனுடைய வேகம் குறைகிறது. அதே மாதிரி தான் பகவத்கீதை நமக்கு கடந்து நம் உள்ளே செல்ல 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 கவலையின் வேகம் குறைந்து கொண்டே வரும். ரிக்கவரி, அந்த கவலையிலிருந்து நம்ம வேகமாக வெளியில் வர ஆரம்பிச்சோம். மன தொல்லையிலிருந்து நாம் வேகமாக வெளியே வர ஆரம்பிக்கிறோம். அது ரொம்ப நாளைக்கு நம்மளை படுத்தாது. இதுதான் இந்த 3 விஷயங்கள் நான் சொன்னது. சந்தோஷம். நாம முடிச்சுக்கலாமா இன்னைக்கு வகுப்பை? சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்போ நாம வெள்ளி